இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டில் ஒரு பப் ஸ்லீவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல தான் அந்த வளைவு சேஃப் வந்து வரணும். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு, இந்த இடத்துல நம்ம வளைவா வந்து வரைஞ்சுக்கிறோம். இது வந்து எப்பயுமே வரைகிறது வளைவு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு 2 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 2 1/2 இன்ச்சு வச்சுட்டு, நம்ம ஒரு வளைவா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வளைவு போட்டுக்கணும். நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறபடியே நீங்கள் அந்த வளைவை வந்து வரைஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ எப்பயும் போல நார்மலா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க கட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து வந்து இந்த 2 1/2 இன்ச்சு உயரம், 2 1/2 இன்ச்சு அகலத்தில நம்ம இந்த மாரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம லைனிங் பீஸ்ல அதே மாரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து சைடு வந்து ஜாயிண்ட் வந்து பத்தல. அதனால கொஞ்சம் நம்ம விட்டு குடுத்து அந்த கிளாத்த வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இதே மாரி நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஒரு டிசைன் ப்ளவுஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈஸியா வந்து சொல்லிக் குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து புரியலங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து அடுத்தவே நம்ம கமெண்ட் பார்த்து அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்ளை வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். இதேமாரி நெறைய டிசைன் ப்ளவுஸு, ஸ்லீவ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஈஸியான முறையில உங்கள ஒவ்வொருத்தவங்களையும் நானும் ஒரு டிசைனரா ஆக்கிருவேன் நானு. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம லைனிங் பீஸ ஜாயின் குடுத்து வச்சுட்டோம். இப்ப 2மே வந்து நம்ம தச்சு திருப்பணும். லைனிங் துணி கீழ இருக்கு. துணி வந்து மேல இருக்கு. இந்த மாரி நம்ம தச்சு திருப்பணும். எந்தெந்த இடத்துல நம்ம தையல் போட்டு திருப்பணும் அப்டின்றத கவனமா பார்த்துக்கங்க. அந்த கரப்பகுதியில ஃபர்ஸ்ட்டு நம்ம தையல் போடணும். தையல் போட்டுட்டு அந்த 2 1/2 இன்ச்சு உயரம், 2 1/2 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு வளைவு நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம தையல் போடணும். இந்த 2 இடத்துல மட்டும் தான் இப்போ மட்டும் நம்ம தையல் போடணும். ஏன்னா தச்சு திருப்பிட்டு, அதுக்கு அடுத்து தான் நம்ம சைட்ல வந்து தையல் போடணும் எப்பயும் போல. அந்த ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம தையல் போட்டாச்சு. இப்ப இது உள்கூடி நம்ம திருப்பிக்கலாம். இப்ப நம்ம தச்சு திருப்பி அமுக்கடிலாம் போட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பஃப் தேவை. அதில வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி மடிப்பா வச்சுட்டு, இந்த மாரி வந்து ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணி அது மேல வச்சு நம்ம அடிக்கணும். அத தொடர்ந்து வீடியோ பாருங்க. Thank you.
இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.